الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فيا أيها الأخوة في الإسلام أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم إلى الجنة بارك الله لي ولكم ولجميع المؤمنين والمسلمين أجمعين எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சொந்தமாகும். அவனது இறுதி தூதர் நமக்கெல்லாம் வழிகாட்டியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை நடைமுறைகளை தன்னுடைய வாழ்வாக எடுத்துக்கொண்ட உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலாமும் சாந்தியும் வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் உண்டாகட்டும் என வேண்டியதன் பின் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அவனுடைய ஏவலுக்கு செவிமடுத்து அவனுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறும் அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சுன்னாவை மிக விருப்பத்தோடு பின்பற்றி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் நான் அன்புடன் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். அருமையான சகோதரர்களே, சொற்பகால வாழ்க்கை கொடுக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த சொற்பகால வாழ்க்கையிலே ஒரு மோமினுடைய வாழ்வின் லட்சியமாக குறிக்கோளாக இருப்பது அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை, அவர்கள் எங்களுக்கு நல்லது என்று காட்டிய விடயங்களை எல்லாம் மிக விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு எடுத்து நடப்பது. தற்செயலாக தவறுதலாக நாம் எதிர்பார்க்காத விதத்திலே ஒரு பாவம், பிழை, தவறு செய்ய நேரிட்டால் அல்லது செய்துவிட்டால் அதற்காக வேண்டி மேற்கொண்டு அவ்வாறான பிழைகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதும், தற்செயலாக செய்துவிட்ட ஒன்றுக்காக வேண்டி வருந்த வேண்டும், மனம் வருந்த வேண்டும். நான் இப்படி ஒரு பிழையை செய்திருக்க தேவையில்லை, நிர்பந்தத்தின் அடிப்படை இப்படி செய்துவிட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற ஒரு உணர்வோடு ஒரு மோமீன் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் விரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம். சிலர்கள் ஏதாவது பிழையை செய்துவிட்டால் சரி செஞ்சாச்சு, அதை பற்றியே அலட்டிக்கிட்டு இருக்கிறா உற்று என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பாவம் செய்துவிட்டால் ஒரு மோமின் துடிக்க வேண்டும், தன்னால் ஒரு பிழை நடந்துவிட்டால் அவன் வருந்த வேண்டும், கவலைப்பட வேண்டும். நான் பிழை செய்வதற்காக அனுப்பப்பட்ட மனிதன் அல்ல, நான் பிழையை விரும்பி செய்யக்கூடியவன் அல்ல, இருந்தாலும் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் தற்செயலாக ஒன்றை செய்துவிட்டேன் என்று அவன் கவலைப்பட வேண்டும். சஹாபாக்கள் அவ்வாறு கவலைப்பட்டிருக்கிறார்கள். நபிமார்கள் பிழை செய்து விடுவேனோ என்று அஞ்சி இருக்கிறார்கள். நன்மை செய்தால், நன்மை செய்ய கிடைத்தால், ஹக்காக இந்த மண்ணின் மீது ஒரு மனிதனுக்கு வாழ கிடைத்தால், ஒரு ஆணும் பெண்ணும் அவருடைய உள்ளத்திலே இருந்து வரக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறேன்,
அல்லாஹ் என்னை இந்த மண்ணின் மீது ஹக்காக ஹலாலாக ஆகுமான அடிப்படையிலே என்னை வாழ வைக்கிறான் என்று ஒரு மூமின் சந்தோஷப்பட வேண்டும். அருமையான சகோதரர்களே, இந்த எண்ணம், இந்த ஆசை நமது உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சில பேர், அதிகமானவர்கள் இதை பற்றி யோசிப்பது கிடையாது, அதை பற்றி கவனம் எடுப்பது கிடையாது. இந்த உலகத்திலே மனிதன் பொதுவாக நிம்மதியாக, சந்தோஷமாக, ராகத்தாக, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வாஸ்தவம்தான், அவ்வாறு வாழ்வது யாருக்கு விருப்பமில்லை, அவ்வாறுதான் வாழ வேண்டும். ஆனால் அவ்வாறு வாழக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறோமா? அல்லாஹ் எங்களுக்கு இயற்கையாகவே சில நியமத்துகளை தந்திருக்கிறான், அடிப்படைகளை தந்திருக்கிறான். அந்த அடிப்படைகளை களைந்துவிட்டு இறைவன் எங்களிடத்திலே இருந்து வேறு எந்த விதமான விடயங்களையும் எதிர்பார்ப்பது கிடையாது. அடிப்படைகளை களைந்துவிட்டு அடிப்படை தேவைகளை அல்லாஹ் கொடுத்து இன்னும் மேலதிகமான விடயங்களை உங்களை தேடும்படி வளங்களையும் தந்து அல்லாஹ் எங்களுடைய இந்த மண்ணின் மீது வாழ்ந்து கொண்டு தனக்கு பயந்து நடக்கும்படி சொல்லுகிறான். அருமையான சகோதரர்களே, இஸ்லாத்தை வெளியில் இருந்து தூற்றிக்கொண்டு பேசிக்கொண்டு சரியான விளக்கம் இல்லாமல் இஸ்லாத்தை முறைகட்டத்தனமாக கதைத்துக் கொண்டிருந்த ஒரு, இப்பொழுது இஸ்லாத்திலே மிக வேகமாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞர், அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இஸ்லாம் என்ற உடனே அதை தாக்குவதற்கு, அதை இல்லாமல் ஆக்குவதற்கு, அதற்கு குறை சொல்வதற்கு நாங்கள் பல குறைகளைத்தான் தேடினோம். இஸ்லாத்தின் நிறைவான பகுதிகள் முன்னுக்கு இருந்தது, அதையெல்லாம் விட்டு 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 இஸ்லாத்தின் குறைகளை தேடிக்கொண்டு போனோம். அதனால் எங்களுடைய உள்ளத்திலே இருந்த கசப்புணர்வு இன்னும் அதிகமாக வந்தது. அந்த கசப்புணர்வுகளை நாங்கள் வளர்த்துக் கொண்டோம். ஆனால் நாங்கள் அந்த பிழைகளை தேடிக்கொண்டு போகும் பொழுது, எங்களுடைய விளக்கத்திலே வந்த அந்த பிழையான அந்த பிழைகளை தேடிக்கொண்டு போகும் பொழுது, இடையிலே அபரிவிதமான உண்மைகள், சத்தியங்கள் எங்கள் முன்னுக்கு இருந்தது. அவைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கவில்லையே. பார்த்திருந்தால் எங்களுக்கு இதற்கு முன்னரே ஹிதாயத்து கிடைத்திருக்கும் என்று சொல்லி அவர் பேசுகின்ற சமூகம் இஸ்லாத்தை நோக்கி இன்னும் வராமல் இருக்கின்ற ஒரு சமூகத்தின் மத்தியிலே மிக தெளிவாக பேசுகிறார். நானும் உங்களுடன் இருந்தவன், உங்கள் சமூகத்தில் இருந்தவன். உங்களை பற்றி பிற மதங்களை நான் விமர்சித்துக் கொண்டிருந்தவன். குறிப்பாக இஸ்லாமிய மதம் இப்படி கட்டுக்கோப்பாக இருப்பது சாத்தியமா சாத்தியமா என்றெல்லாம் நான் கடுமையாக விவாதித்துக் கொண்டிருந்த நான் இன்று இந்த இஸ்லாத்திற்குள் நான் சிக்கிண்டு விட்டேன், ஈர்க்கப்பட்டு விட்டேன். இந்த இஸ்லாத்தை பற்றி பேச முடியாது, இஸ்லாத்தை பற்றி பேச முடியாது, வாய் திறக்க முடியாது. அவ்வளவுக்கு அற்புதமான நேர்மையான ஒரு மனிதனிலே உண்மையாகவே ஒரு தாயும் தகப்பனும் கொள்கின்ற அக்கறையை விட இந்த இஸ்லாமிய மதம் அக்கறை கொள்கிறது. ஒரு தாயும் தகப்பனும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் அக்கறை காட்டுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் இவனுடைய மன்னரை வரை, இவன் சுவர்க்கத்துக்கு போகும் வரை இதனுடைய மார்க்கம் அக்கறை கொண்டு கொண்டிருக்கிறது. என்னிலே யதார்த்தத்திலே என்னோட நேசம் வைக்கக்கூடிய, பாசம் வைக்கக்கூடிய, என்னை பற்றி சிந்திக்கக்கூடிய, என்னை பற்றி அகமும் புறமும் சகதமும் உள்ளும் வெளியிலும் என்னைக்கு கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் என்னை பற்றி தினமும் யோசிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் என்பதை நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் நிரூபித்து காட்டுவேன் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு தலையங்கங்களாக ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வியலிலே ஒவ்வொரு மதங்களும் சந்திக்கின்ற கட்டங்களை எடுத்து இஸ்லாம் இப்படி உங்களை சந்திக்கிறதா என்று அவர் அப்படியே போட்டி போட்டுக் கொண்டு கதைப்பதை இன்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்திலே கவரப்பட்டவர்கள் இஸ்லாத்தினுடைய செய்திகளை பார்த்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் நமது சமூகம் அதை உரிய நிலையிலே பார்க்காமல் இருப்பது, இஸ்லாத்தை விளங்காமல் இருப்பது, அதை பார்ப்பதற்கென்று சொல்லியே படிப்பதற்கென்று சொல்லியே நேரங்களை ஒதுக்காமல் இருக்கிறது ஒரு கவலைக்கிடமான விஷயமாக இருப்பதைத்தான் சொல்ல முடியும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்புகளில் எல்லாம் மிக கவனமாக ஈர்க்கப்பட வேண்டிய ஒரு முன்னறிவிப்பு தான்
என்னுடைய சமூகம் பிற சமூகத்தினால் வதைக்கப்படுவார்கள், என்னுடைய சமூகம் பிற சமூகத்தினரால் சீண்டப்படுவார்கள், தாக்கப்படுவார்கள், அநீதி செய்யப்படுவார்கள் என்ற விதத்திலெல்லாம் அடிக்கடி நிறைய முன்னறிவிப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடிக்கடி உங்கள் மத்தியிலே அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கும். இலங்கையிலே முஸ்லிம்கள் மீது கட்டவிழ்த்தப்படுகின்ற அல்லது சொல்லப்பட்ட அநியாயங்கள், கொலைகள், அத்துமீறல்கள், அந்த கட்டுப்பாடுகள், முஸ்லிம் என்ற அந்த நாமத்துக்கு வருகின்ற அந்த பிரச்சனைகளை எல்லாம் அண்மை காலமாக பல சேனாக்கள் உருவாகி கடைசியா ஒரு சேனா பட்ட பாடினால் எங்களுடைய சமூகங்கள் எல்லாம் இப்படியே யோசித்துக் கொண்டு அங்கலாய்த்துக் கொண்டு கட்டம் கட்டமாக என்ன நடக்கிறது என்றது இப்போது மக்களுக்கு பழசு. சென்ற வாரம் ஒரு இடத்திலே பேசும் பொழுது சொன்னார்கள், அதுதான் முடிஞ்சு, திருப்பியே பேசுங்கள், முடிஞ்சு என்று முடிவு கட்டி விட்டார்கள். அது பரபரப்பா இருந்தால்தான் மக்கள் சிந்திப்பார்கள். அது முடிஞ்சு, அதெல்லாம் பழைய கேசு. இலங்கையில் இருக்கக்கூடிய பொதுபல சேனா என்று இருக்கக்கூடிய இயக்கம் முஸ்லிம்களை சாடுகிறார்கள். சில பேர் சொல்றாங்க, நீங்க அது பொதுபல சேனான்னு சொல்றீங்க. அவன் பகிரங்கமா சொல்றான், முஸ்லிம் கடையில போய் சாமான்கள் வாங்காதீர்கள், ஜம்மியத்துல் உலமா தேவையில்லை, முஸ்லிம்கள் ஒன்று தேவையில்லை என்று பகிரங்கமாக சொல்கிறான். நமது வீர சமூகம் அவர் பேரை சொல்வதற்கே பயப்படுது. பேரை சொல்லாதீங்க, அல்லாஹ்வுக்காக பேரை சொல்லி விட்டுறாங்க, சொல்லி விட்டு நீங்க பெயருவீங்க, எங்களுக்கு பிரச்சனை ஆகிரும். பேர் சொல்வதை கூட எதிரி அணியை இஸ்லாத்தை இல்லாமல் அளிக்க வேண்டும், முஸ்லிம்களை குழி தோண்டி புதைக்க வேண்டும், முஸ்லிம்கள் சின்னங்கள் இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் சமூகமாக நிம்மதியாக வாழக்கூடாது என்று இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் பெயரை சொல்ல பயப்படுகின்ற ஒரு சமூகம் எப்ப அவர்களுக்கு எதிராக போராட போகிறார்கள்? ஆச்சரியமான செய்திகள். பேரை சொல்லி விட்டுறாங்க, மோடைய அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அருமையான சகோதரர்களே, பெயர் அல்ல, பெயர் அல்ல. இலங்கையிலே இருக்கக்கூடிய சுமார் 2600 பள்ளிவாசல்கள், சின்ன சின்ன பள்ளிவாசல்கள் இருக்கு, ஜும்மா பள்ளிவாசல்கள் 2600 பள்ளிவாசல்களிலே ஒளிப்பதிவு நாடா ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. சிலர் முஸ்லிம்களிடத்திலேயே கொடுத்து இன்றைய உங்களுடைய பிரசங்கத்தை பதிவு செய்து கொண்டு வாருங்கள், இன்று எங்கே என்ன பேசப்படுகிறது என்று, அந்த பிரச்சாரங்களிலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி பதிவு செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். நாங்கள் ஒரு ஹுத்பா பிரசங்கத்துக்கும் அதை தொடர்ந்து பயானுக்கும் போயிருக்கிறோம். இலங்கை காவல்துறையை சேர்ந்த, புலனாய்வை சேர்ந்த, என்ஐபியை சேர்ந்த ஒரு சகோதரர் சொல்லிவிட்டே வருகிறார், நீங்கள் பேசக்கூடிய பேச்சை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரும்படி எங்களை சொல்லி இருக்கிறார்கள், பணிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், என்னோடு ஒரு முகமது என்று சொல்லக்கூடிய என்ஐபியை சேர்ந்தவரும் வந்திருக்கிறார், நீங்கள் பேசலாம். நாங்கள் ஒரு விஷயத்திலே தெளிவாக இருக்கிறோம், முஸ்லிம்கள் மறைத்து பேச மாட்டார்கள், ஒளித்து பேச மாட்டார்கள், தெளிவாக பேசுவார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பேசலாம். அருமையான சகோதரர்களை, எனவே அன்றுதான் நாங்கள் சொன்னோம், நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சிங்களத்திலே பேசுகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, ஒளிந்து ஒளிந்து மறைந்து மறைந்து பயந்து பயந்து நம்முடைய பயணம் எங்கே இருக்கிறது? எங்கே போக போகிறோம்? எதை சாதிக்க போகிறோம்? கடந்த காலத்திலே ஒளித்து மறைத்து இல்லை, முஸ்லிம் இல்லை என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் எல்லாம் எதை சாதித்தார்கள்? இந்த மண்ணுக்கு மேலே ஒன்றும் சாதிக்கவில்லை. கோழைகள் என்ற பட்டியலோடு தான் மன்னரையை சந்தித்தார்கள். ஒரு நாட்டின் தலைவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய படை பட்டாளம் அமானிதமாக கொடுக்கப்பட்டது. அந்த சமூகத்தை வைத்துக் கொண்டு பாதுகாக்க வேண்டியவர்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக நடந்ததனுடைய விளைவு பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களை தொட்டு பேச வேண்டிய அவசியம் இன்று கிடையாது. நாங்கள் ஹக்கான மூமின்களாக இருக்கிறோமா இல்லையா? இலங்கையிலே அல்லது நாட்டிலே அல்லது உலகத்திலே ஏற்படுகின்ற இந்த முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை முடிந்துவிட்டது என்று. முடியவில்லை. பிரச்சனை கட்டம் கட்டமாக நாளுக்கு நாள் ஒவ்வொரு டிசைனிலே ஒவ்வொரு வடிவமைப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு முஸ்லிமாவது உலகத்திலே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை முடிந்துவிட்டது என்று முடிவெடுத்தால் அவன் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மார்க்கத்துக்கும் எதிராக பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே முஸ்லிம் நிம்மதியாக வாழ மாட்டான். உலகத்திலே ஒரு மோமின் நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு மோமினுக்கு நிம்மதி அல்லாஹ்விடத்திலே, மறுமையிலே, மன்னரையிலே. அதற்குண்டான ஏற்பாடை அவன் தேடிக்கொள்ள வேண்டும். ஒரு மோமினாக இருந்தால் உலகத்தில் அவன் வேதனை செய்யப்படுவான், சோதிக்கப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய சமூகம் பிற சமூகத்தினரால் ஒரு சாப்பாட்டு பொதியை கிளிபிடித்தவர்கள், பசிபிடித்தவர்கள் வைப்பது போன்று என்னுடைய சமூகம் பிறகு நாள் வைக்கப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அந்த அளவுக்கு எங்களுடைய சமூகம் குறைவானவர்களாக இருப்பார்களா? இல்லை, அதிகமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்திலே, அந்த காவிர்களிடத்திலே முஸ்லிம்களை பற்றி உண்டான அச்சம், பயம் இல்லாமல் போய்விடும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அருமையான சகோதரர்களே, இந்த முஸ்லிம்கள் வகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே இருப்பார்கள். வகன் என்றால் என்ன?
வஹன் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மரணத்தை வெறுப்பது உலகத்தை நேசிப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் சொற்பகால வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள், யகூதிகள், நசராணிகள் ஒரு பொழுதும் எங்களை திருப்தி காண மாட்டார்கள். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் இந்த உலகத்திலே எங்களை திருப்தி காணவே மாட்டார்கள். எதுவரைக்கும் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் பின்பற்றும் வரை. ஒரு முஸ்லிம் காவிர்களை, இஸ்லாத்தினுடைய வழியில் இல்லாதவர்களை பின்பற்ற முடியுமா என்று கேட்டால் பின்பற்ற முடியாது. ஒரு பொழுதும் பின்பற்ற முடியாது. அப்படி என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டுதான் ஒரு மூமின் இந்த மண் மீது வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே 120வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்கிறான், வலன் தர்மான்கள் யஹூத வலன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா வலஇன் தபஅத அஹ்வாஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம் மா லக மினல்லாஹி மின் வலி வலா நஸீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டார், வலன் தர்மான்கள் யஹூத வலன் நஸாரா, யகூதியும் நஸ்ரானிகளும் நபியே உங்களை ஒருபொழுதும் திருப்தி காண மாட்டார்கள். ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும், மில்லத் என்றால் மார்க்கம், அவர்களுடைய நடை உடை, பாவனை, உடை, கலாச்சாரம், மில்லத். அவர்களுடைய சகலவிதமான அசைவுகளையும் மார்க்கத்தையும் நீங்கள் பின்பற்று வரைக்கும் அவர்கள் ஒருபொழுதும் திருப்தி காண மாட்டார்கள். இதுதான் மிக முக்கியமான செய்தி. அல்லாஹ் தஆலா திருப்பி சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வுடைய நேர்வழிதான், அல்லாஹ்வுடைய வழிதான் நேர்வழி என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வழி, அல்லாஹ் காட்டிய பாதை, அல்லாஹ் காட்டிய நலவுகள், அல்லாஹ் சொன்ன விஷயங்கள், இதுதான் நேர்வழி என்ற அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நபியை கண்டிக்கும் முகமாக சொல்கிறான், பலஇனி தபஅத அஹ்வாஹும், வேற யாரையாவது சொல்லலாம், அவர்கள் பின்பற்றினால் என்று சொல்லலாம், அல்லது உங்களை பின்பற்றிய சமூகம் பிழையை செய்தால், அந்த காவிர்களை பின்பற்றினால் என்று சொல்லலாம். ஆனால் எழுவாயை மறைத்து பேசுகின்ற விடயத்திலே அல்லாஹ் எழுவாயை முன்னிலைப்படுத்தி சொல்கிறான், பலஇனி தபஅத, நீர் அவர்களை அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றினாலும் நீர். நபிக்கே இந்த போடுண்டா நமக்கு மாத்திரம், நபியே பலஇனி தபஅத அஹ்வாஹும், அவர்களுடைய மனோ இச்சையை, அவர்களுடைய உள்ள கிடக்கைகளை நீங்கள் பின்பற்றினால், நீர் பின்பற்றினாலும், பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், அறிவு, ஞானம், வஹி, குர்ஆன், நல்ல விடயங்கள் உங்களுக்கு இறைவனிடத்திலிருந்து வந்த சொன்ன அந்த நேர்வழி ஹுதா உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றினால் அல்லாஹ் முடிவு சொல்லிவிட்டான். பிறகு பார்ப்போம் என்று சொல்லவில்லை, தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் முடிவே சொல்கிறான், மாலக்க மினல்லாஹி மின் வலியும் வலா நஸீர், அல்லாஹ்விடத்திலே இருந்து உங்களுக்கு உதவியாளனும் கிடையாது, உங்களை பாதுகாப்பவர்களும் கிடையாது. மாலக்க மினல்லாஹி மின் வலியும் வலா நஸீர், அல்லாஹ்விடத்திலே இருந்து உங்களை பாதுகாப்பவர்கள், உங்களுக்கு உதவிக்கு நீங்கள் அழைப்பீர்கள், உதவியாளர் கிடையாது. அருமையான சூரத்துல் பக்ராவிலே 120வது வசனம் பக்கம் பக்கமாக இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இன்று சமூகம் பிரச்சனை வந்தால், கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால், நோய் வந்தால், நொடி வந்தால், இழப்புகளை சந்தித்தால் உடனடியாக அல்லாஹ்வை அவர்கள் அழைக்கிறார்கள். அழைக்கத்தான் வேண்டும். சில நேரங்களிலே இவர்களுக்கு எதிர்பார்ப்பு பிழைத்து விடுகிறது, அல்லாஹ் உதவி செய்கிறான் இல்லை. காரணம், மறைவாக வெளிப்படையாக நாங்கள் இன்னொரு சமுதாயத்தினுடைய மில்லத்துகளை, நடைமுறைகளை விரும்பி பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் சொல்லுகிறார்கள். ஒப்பந்தங்கள் நடந்தது, இஸ்லாமிய ஆரம்ப கட்டத்திலே நடந்தது. புரியா ஐயோல் காவிரியுடைய சூரத்துடைய இந்த மிம்பரிலே பல தடவை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். பிற உலமாக்கள் உங்களுக்கு அந்த ஆயத்துடைய தஃசீரை, சபபு நுசூலை உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். சபபு நுசூல் குல்யா ஐயோல் காவிரோன், அந்த சூராவுடைய அந்த தஃசீர், அந்த சூராவுடைய சபபு நுசூல், முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களோடு குறைஷி காவிர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள், செய்ய வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற சகாக்கள் கூட, தோழர்கள் கூட சொல்கிறார்கள், அவர்களுடைய ஒப்பந்தத்தை சில வேளை சரிகாண்பது போன்று இருக்கிறது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். எப்படி தெரியுமா? அவருடைய ஒப்பந்தம் இருக்கிறது, கொஞ்ச நாளைக்கு எங்கட மார்க்கத்தை வழங்குவோம், கொஞ்ச நாளைக்கு உங்களோட மார்க்கத்தை வழங்குவோம்.
முதலாக அந்த காவிர்கள் முதலாக கொஞ்ச நாளைக்கு முஸ்லிம்களுடைய கடவுளை அல்லாஹ்வை வணங்குவதாகத்தான் ஒப்பந்தம் அப்படி போட வருகிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், முதல்ல நம்மள அல்லாஹ்வைத்தானே வணங்க சொல்றாங்க, ஓமுன்னு சொல்லுங்க, அதுல கொஞ்சம் பேரை நம்ம பிடிச்சிடலாம், பிறகு அவங்களைத்தானே வணங்க சொல்லுவோம், அது பிறகு பார்ப்போம். வஞ்சித்து மோசடி செய்து ஏமாற்றி கியானத் செய்து தாவா செய்து பழக்கம் இல்லாத அந்த தூய்மையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்றது? முஸ்லிம்கள் அந்த காவிர்கள் குறைசி காவிர்கள் வேற யாரும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப சொத்துக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததுக்காக வேண்டி சந்தோஷப்பட்டவர்கள், அவர்களுடைய நடை உடை பாவனைகளை மிகவும் சந்தோஷப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் சும்மா இருங்க, ஆனால் முகமதுக்கு கையை நீட்டிக் கொண்டு போக வேண்டாம் என்று எச்சரித்தவர்கள். இவர்கள் எல்லாம் அருமையான சகோதரர்களே, இந்த சமூகம்தான் காஃபிர் பட்டியலிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்தால் கூட சில நேரங்களில் அது சரி என்று மக்கள் கருதக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்குகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, நிராகரிப்பாளர்களே. நம்மடாக்கள் சொல்றது அப்பே சகோதரையா, அப்படி சிங்கள சகோதரையா தமிழ சகோதரையா அப்படி சொல்றது, அப்படி மனசை உடைக்க கூடாது. தம்பி மேல இருக்க கதைக்காதீங்க. அருமையான சகோதரர்களே, இந்த சகோதரத்துவம் என்பது ஒரு மட்டிலானது, ஒரு குறிப்பிட்டது. இஸ்லாம் கோடு போட்டு காட்டுகிறது. ஒரு மோமினை அப்படியே நெறிப்படுத்தி அப்படியே தற்செயலாக ஒரு எண்ணெய்க்குள், ஒரு தேங்காய்க்குள்ளேயோ ஒரு எண்ணெய்க்குள்ளே, ஒரு டீசல் பெட்ரோல் போன்ற ஒரு எண்ணெய்க்குள்ளே தண்ணீர் விடலாம், விழுந்துவிடும், கலக்கும், ஆனால் வெவ்வேறாகத்தான் இருக்கும். கனமான தடிப்பான ஒரு உருக்கு கொண்ட எண்ணெய்களாக இருந்தால் தண்ணீரோடு இருக்கும், ஆனால் வேறாகத்தான் இருக்கும். அருமையான சகோதரர்களை, முஸ்லிம்கள் கலந்து வாழ்வார்கள், வாழலாம், தொழில் செய்வார்கள், செய்யலாம், நிர்பந்தத்தின் அடிப்படையில் திருமணம் முடிக்கலாம், எல்லாம் முடித்துக் கொண்டு செய்து கொண்டு வருகின்ற பொழுது முஸ்லிமாக, மூமீனாக, முஸ்லிம் அல்லாதவர் வேறாகத்தான் இருப்பார்கள். வித்தியாசம் தெரியாது, கலக்க மாட்டார்கள். அருமையான சகோதரர்களே, ஒரு சகோதரோடு பஸ்ஸிலே பேசிக் கொண்டு போகிறேன். போகும் பொழுது சுட்டா கைங்கின்னு நமக்கு தெரிஞ்ச சிறுத்துல தள்ளி இருங்க, அவரும் எந்த வாடி வேண்டும் என்று சொல்லி போட்டு சிங்களத்திலே கதைக்கிறார். இறங்கு வரை போகும் பொழுது சொல்கிறார், 1.5 மணித்தியால பிரயாணத்துக்கு சொல்வார், தமாவென்ற மௌலைத்துமா மமத் முஸ்லிம் தமாய். அது வரைக்கும் சிங்களத்தில் கதைச்சு அவருக்கு பெருமை. சலாம் வரை இல்ல, இன்ஷா அல்லாஹ் வரை இல்ல, அல்லாஹ் அக்பர் வரை இல்ல, சுபஹான் அல்லாஹ் வரை இல்ல, நஊது பில்லாஹ் வரை இல்ல, அல்லாஹ் பாதுகாப்பான், ஒன்றுமில்ல. 1.5 மணித்தியாலமாக ஒரு சகோதரன் கலைக்கிறார். அவருக்கு கெட்டித்தனம், இஸ்லாத்தின் வாசம் கூட இல்லாமல் ஒரு மௌலவியோடு பேசித்தேன் என்பது ஒரு கெட்டித்தனம், கெட்டிக்காரன் தான் உண்மையிலே. இதுதான் திறமை என்று நானும் நீங்களும் இப்படி பேசிட்டோம். சொல்றாரு, நான் சிங்களம் தான் படித்தேன், சிங்களம் தான், திருப்பி போன் நம்பர் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் எடுத்து போட்டு பிறகு பேசுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களை, என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும், மோமினாக இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது உலகத்தின் எந்த சோதனைகள் வந்தாலும் பிரச்சனையே கிடையாது, என்று பகிரங்கமாக சொல்கிறார்கள். இலங்கை முஸ்லிம்களை உலமாக்கள் கைவிட்டு விட்டார்கள், அரசியல்வாதிகள் கைவிட்டு விட்டார்கள். இலங்கையிலே வருகின்ற முஸ்லிம்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கு யார் பதில் சொல்லுவார்கள்? ஒருத்தரும் பதில் சொல்ல தேவையில்லை. கலிமாவோடு, உணர்வோடு, ஹக்கோடு, நம்ம சத்தியத்தோடு நானும் நீயும் இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய மண், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற அந்த அசைக்க முடியாத துணிவு யாருக்கு வரும் என்று சொன்னால், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், இவர்களுக்கு வரும். இந்த நிலை கொண்டு இவர்களுக்கு வரும். அலட்ட தேவையில்லை. மீடியாக்களை நீங்கள் புரட்டி பார்க்கலாம். டெலிபோனுக்கு மேலே டெலிபோன், நீங்கள் அவருக்கு பின்னால் தெரிகிறீர்கள், இவருக்கு பின்னால் தெரிகிறீர்கள். முஸ்லிம்களுக்கு இப்படி பிரச்சனை நடக்கிறது. இப்பொழுது நடக்கின்ற இழப்புகளை மட்டும்தான் எனக்கும் உங்களுக்கும் தெரியும். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் உஹது யுத்தம், பத்ர் யுத்தம் போன்ற அதுக்கு பின்னால் வந்த யுத்தங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் முட்டிக்கொண்டது. முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ளவர்கள் செய்த சதி தரத்தினுடைய விளைவுகளால் முஸ்லிம்களுக்குள்ளே நடந்த யமன் யுத்தம்,
இதுகளெல்லாம் வாசித்து அப்படியே பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது இது சாதாரணம். இந்த சேனா இல்ல, எந்த சேனா வந்தாலும் முஸ்லிம்களை ஒன்றும் செய்ய முடியாது. முஸ்லிம்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த முஸ்லிம்கள்? ஹக்கான முஸ்லிம்கள், ஹக்கான முஸ்லிம்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை உள்ளத்திலே நாங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல் நபியே நீ சொல்லுங்கள், இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. நேர்வழி என்றால் அல்லாஹ்வுடைய காட்டிய நேர்வழி, அல்லாஹ் காட்டியதுதான் நேர்வழி, மற்றவைகள் நேர்வழிகள் கிடையாது என்று சொல்கிறான். வலஇன் இத்தபஅத அஹ்வாஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம் மாலக மினல்லாஹி மின் வலியின் வலா நஸீர். அருமையான சகோதரர்களை, பணிவான வேண்டுகோள், ஒரு தடவை நீங்கள் இந்த சூரத்துல் பக்ராவுடைய இந்த வசனத்தை, இது சொல்லுகின்ற இந்த அழுத்தமான செய்திகளை அருமையான சகோதரர்களே நீங்கள் கொஞ்சம் திருப்பி திருப்பி மீட்டி பாருங்கள். எங்களுடைய ஈமானுக்கு அது பெரிய ஒரு உறுதியாக, உரமாக, எங்களை நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வாசிக்க 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 எங்களுடைய உணர்வுகளை அப்படியே கொண்டு வந்து வெளியே கொட்டக்கூடியதாக இருக்கும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஹக்கான முஸ்லிம்களாக இந்த மண்ணின் மீது வாழ வேண்டிய ஒரு பாரிய தேவை இருக்கிறது. எங்களுடைய நடை உடை பாவனைகள் உடனடியாக திருந்த வேண்டி இருக்கிறது. முஸ்லிம்கள் அல்லாதவர்களால் முஸ்லிம்கள் வதைக்கப்படுவார்கள் என்பது முன்னறிவிப்பு. ஆனால் அதை தடுக்கக்கூடிய கேடயம் எங்களுடைய கையிலே இருக்கிறது. எங்களுடைய கையிலே இருக்கிறது. ஒரு முஸ்லிம், ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய உறவுகள், அக்கம் பக்கத்தார், ஊரார்கள், இவர்கள் எல்லோருக்கும் இஸ்லாம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் எப்படி இந்த மண்ணின் மீது வாழச் சொல்கிறான் என்பதை மிக கவனமாக சொல்ல வேண்டும். மிக கவனமாக சொல்ல வேண்டும். அதன்படி வாழ வேண்டும். அதை வலியுறுத்த வேண்டும். அருமையான சகோதரர்களே, பெரிய கவலையான விஷயம், பெரிய கவலையான விஷயம். ஒருவர் தொழுதால் வீட்டுக்குள்ளே அவர் மட்டும் தொழுகிறார், அவர் மட்டும் தொழுகிறார். ஒருவர் குர்ஆன் ஓதினால் அவர் மட்டும் குர்ஆன் ஓதுகிறார். ஒருவர் ஹக்காக நடந்தால் அவர் மட்டும் நடக்கிறார். ஆனால் குடும்பத்தின் அங்கங்கள் சில வேளைகளிலே ஆங்காங்கே பிழைகள் செய்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய தாக்கம் கூடுதலாக இருக்கிறது. இன்று முஸ்லிம்கள், இலங்கை முஸ்லிம்களை பற்றி வீதியிலே நாங்கள் இந்த முறை, தயவுசெய்து ஒரு சில பேர் தூங்குறீங்க, தூங்காதீங்க. இந்த முறை மாற்று மத சகோதரர்களுடன், மாற்று மத மத குருக்களுடனும், தேரோக்களுடனும், ஐயர்மார்களுடன், பாதிரிமார்களுடன் இந்த முறை அரங்குகளிலே, அங்கங்களிலே, மேடைகளிலே இருந்து இஸ்லாத்தை பற்றி அவர்களோடு பேசியது போன்று வேறு ஒரு தடவை கடந்த காலங்களிலோ ஏறிய காலங்களிலோ பேசவில்லை. அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேச வந்தார்கள், இஸ்லாத்தை பற்றி கதைக்க வந்தார்கள், இஸ்லாமியுடைய குற்றச்சாட்டுகளிலே சபைகளிலே வைத்தார்கள், இஸ்லாம் சொல்லுகின்ற கருத்துக்களை அவர்கள் ஒவ்வொன்றாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்கள் சந்தித்தவர்களுக்கு ஓரளவான பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிய பதில் கொடுக்கப்படாவிட்டாலும் ஓரளவு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் சிலர் பதில் கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் ஆங்காங்கே ஆங்காங்கே சென்ற வருடத்துடைய புது வருடத்திற்கு, சென்ற வருடத்துடைய 2012ஆம் ஆண்டுடைய சிங்களவருடைய புத்தாண்டிலே எல்லா இடங்களிலும் அதிகமாக வடகிழக்கில் உள்ள அதிகமான இடங்களிலே சிங்களம், தமிழ், முஸ்லிம் புத்தாண்டு விழா என்று போட்டு முஸ்லிம்களிடத்திலும் பணம் கறப்பதற்காக வேண்டி அவர்களிடத்தில் கொஞ்சம் முஸ்லிம்களுடைய இளம் வாலிபர்களை கொண்டு போய் கிரீஸ்மரத்தில் ஏற்றி தலைவாணி சண்டைக்கு வைத்து சைக்கிள் போட்டியிலே ஓடவிட்டு நாங்கள் எல்லோரும் ஒரே சமூகம் என்ற ஒரு நிலையை கடந்த காலத்திலே செய்தார்கள். இங்கு ஒரு சில இடங்களிலே சிங்கள பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களே நடந்தது. எங்களுடைய ஊர் போன்ற பகுதிகளிலே வன்மையாக சொன்னோம், இது சிங்கள முஸ்லிம்களுடைய புத்தாண்டு கிடையாது, முஸ்லிம்களுக்கு புத்தாண்டு இது கிடையாது, இது தமிழர்கள் சிங்களவர்களுடைய புத்தாண்டு, முஸ்லிம்களுக்கு ஒன்று இந்த புத்தாண்டு கிடையாது. நாங்கள் இதிலே கலந்து கொள்ள மாட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றரை கலந்ததனுடைய விளைவுதான். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆரம்ப காலத்தில் நீங்கள் இதை செய்தீர்கள் தானே, இன்று ஏன் மறுக்கிறீர்கள்? ஆரம்ப காலத்தில் இந்த வித்தியாசம் இருக்கவில்லையே. ஆரம்ப காலத்திலே ஒரு ஹக்கான மோமின் ஹக்காக நடக்க தவறுடைய விளைவு என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், நாங்கள் பஸ்ஸிலே பிரயாணம் போகிறோம், பன்சலையை கண்டால் எழும்பி ஒரு மரியாதை செய்கிறோம், பள்ளியை கண்டாலும் செய்கிறோம், கோவிலை கண்டாலும் செய்கிறோம். நீங்கள் ஏன் அவ்வாறு செய்கிறீர்கள்? இல்லை, ஏன் அவ்வாறு செய்கிறீர்கள்? இல்லை, எதை கண்டாலும் நீங்கள் எழும்புவது கிடையாது. இந்த சிந்தனை வருகின்ற பொழுது பள்ளிவாசல்களை தவிர கோயில்கள், மதஸ்தாபனங்கள், சிலைகள் உடைக்கப்பட்டால் யார் உடைத்திருப்பார்கள்?
எழும்பி கூட மரியாதை செய்யாத ஒரு சமூகம் தான் உடைத்திருப்பார்கள். அல்லது பாதிரிமார்கள் கொலை செய்யப்பட்டால் அல்லது அவர்களுக்கு ஒரு துன்பம் நடந்தால் இவர்கள் தான் செய்திருப்பார்கள் என்ற சிந்தனை எங்களுக்கு வருகிறது. நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் என்று தர்க்கரீதியாக நிரூபியுங்கள். அருமையான சகோதரி, அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவருடைய கேள்விக்கு சாதாரணமானவர்கள் அல்ல, பெரிய படித்த வைத்தியசாலையில் வேலை செய்யக்கூடிய வைத்தியர்கள், பெரிய பட்டதாரிகள், இன்ஜினியர்கள் எல்லாம் கலந்து கொண்ட ஒரு அரங்கத்திலே அவர்களுடன் மிக தெளிவாக சிங்கள மொழிகளும் தமிழ் மொழியிலும் ஏனைய மொழிகளிலும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது எப்படி என்றால், இலங்கை திருநாட்டிலே முஸ்லிம்களுக்கு கீழ்பட்ட ஒரு 8 வீதம் 9 10 11 வீதம் வாழ்கிறார்கள். எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், மாற்று மத சகோதரர்களோடு அந்த மக்களோடு நாங்கள் இந்தந்த விடயங்களைத்தான் செய்ய முடியும், நடந்து கொள்ள முடியும். உதாரணமாக உங்களுடைய கோயில் இருக்கிறது என்று சொன்னால் கோயில் இருக்கட்டும் என்று நாங்கள் போவோம், கோயிலை உடைக்க மாட்டோம். யுத்த காலத்தில் கூட முஸ்லிம்களுக்கும் காவிர்களுக்கும் பிரச்சனை வந்த வேளையில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஒழுக்கத்தின் அந்த யுத்தத்தின் தர்மத்தை சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாதிரிமார்களை கொலை செய்ய வேண்டாம், சிறுபிள்ளைகளை கொலை செய்ய வேண்டாம், பெண்களை கொலை செய்ய வேண்டாம், நிழல் தரும் மரங்களை வெட்ட வேண்டாம், கிணறுகளை பாழாக்க வேண்டாம். அதே போன்று நீங்கள் கோயில்களிலே இருக்கின்ற பூசாரிகளுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த கோயில்களை உடைக்க வேண்டாம் என்று எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஹக்கான முஸ்லிம் இதை கடைபிடிப்பான், கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். இதை மீறினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவுக்கு நடைமுறைக்கு மாற்றம் செய்கிறான். அப்படி செய்கின்ற பொழுது நபிக்கு மாற்றம் செய்த ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய தண்டனை இறங்கும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் கோயில்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமை அல்ல, அது கட்டியவன் பாதுகாப்பான். எந்த சமூகம் வணங்குகிறதோ அதை பாதுகாப்பான், பாதுகாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் உங்களுடன் இருப்போம், அந்த கோயிலை காணுவோம், பார்ப்போம். ஆனால் அங்கே வந்து வணங்க முடியாது, வணங்க முடியாது, அங்கே இபாதத்து செய்ய முடியாது. அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லுகிறார்கள், போன வருஷம் எங்களுடைய பஞ்சனையிலே கஞ்சி குடித்தோமே, அது குடிக்கலுமா? நம்ம சோழவனுக்கு எல்லாம் வேலை, பஞ்சனையில கஞ்சி குடிக்கலாம் வேலை. இஃப்தார் வைத்தோமே, அப்ப சொல்லி இருக்கிறாமே. சாதாரணமாக நினைத்த விடயங்கள் எங்கே வந்து பாதிக்கிறது தெரியுமா? எக்கமுத்து சகோதரத்துவம் என்றெல்லாம் சொல்லி மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் செய்த சாதாரண விடயங்கள், அருமையான சகோதரர்களே, எங்கே வந்து பாதிக்கிறது தெரியுமா? நாங்கள் உங்களுடைய இஃப்தாருக்கு நாங்கள் கஞ்சி சமைத்து, நாங்கள் உங்களுக்கு இரவு நேர சாப்பாடு அப்படியே சொல்கிறார்கள். ஹலாலான கோழி கொண்டு அறுத்து அதை ஒத்துக்கிறோம், அப்ப ஹலாலான கோழி வேணும் என்று அறுத்து உங்களுக்கு நாங்கள் இரவு சாப்பாடு தந்தோம், சாப்பிட்டீங்களே, இப்பொழுது ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள்? அருமையான சகோதரர்களே, இது ஒரு பெரியது ஒரு அரிய சந்தர்ப்பம். இலங்கையிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவதற்கு உண்டான அவர்கள் திறந்துவிட்ட ஒரு களம், அவர்கள் திறந்துவிட்ட ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம் தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கையிலே இருக்கக்கூடிய இஸ்லாம் கூடுதலாக பேசக்கூடிய டிஐஜிகளிலே இருக்கக்கூடிய ஒரு டிஐஜி இருக்கிறார். அவர் எங்களோடு மிக பரிச்சயமானவர். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் எனக்கு வெக்கேஷன் கிடைக்கின்ற பொழுது வேற வேறு நாடுகளுக்கு போவேன், நானும் என்னுடைய மனைவியும். கடந்த வருடம் நான் சவுதி அரேபியாவுக்கு போனேன். போகும் பொழுது சொன்னார்கள், எனக்கு அங்கே இருக்கின்ற ஒரு அந்த மனைவிக்கு ஒரு அபாயா எடுத்து கொடுத்து கூட்டிக் கொண்டு போகும்படி சொன்னார்கள். அவர் சொல்லுகிறார், அபாயா எடுத்துக்கொண்டு அந்த ஏர்போர்ட்ல இருந்து போய்விட்டு சுமார் 16 நாட்கள் கழித்து விட்டு மீண்டும் திரும்பி வரும் பொழுது அந்த அபாயாவை கலட்டி அதிலே இருந்த ஒருவரிடம் கொடுத்து விட்டு நாங்கள் வந்தோம். இவருக்கு பிரயோசனம் இல்லை, தன்னுடைய மனைவிக்கு பிரயோசனம் இல்லை, பாவிக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டு யாராவது பிரயோசனப்படட்டும் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு வந்தேன். அவரே ஒத்துக்கொண்ட உண்மை அவரை சொல்கிறார் என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி உடுத்திய ஆடைகளில் எல்லாம், திருமணம் முடித்ததிலிருந்து உடுத்திய ஆடைகளில் எல்லாம் மிக சிறப்பான ஆடையாக அந்த 16 நாட்கள் உடுத்தினாலே அந்த ஆடைதான். அவர் வெட்கத்தை விட்டு சொல்கிறார், என்னுடைய மனைவி சரியான வெள்ளை வடிவானவள், எனக்கு கூட்டிக் கொண்டு போக முடியாது, எல்லோரும் பார்ப்பார்கள், மிகவும் அரைகுறையாகத்தான் இலங்கையிலே உடுத்துவார். ஆனால் இந்த 16 நாளும் மிக ஒழுக்கமாக உடுத்திருந்தார். எனக்கு சரியான சந்தோஷம். எனக்கு கவலையாக இருந்தது, இந்த கருப்பு ஆடையை கலட்டி விட்டு வருகிறாவே, இலங்கையிலும் இவ உடுத்தினா நல்லமே என்று நான் நினைக்கக்கூடிய அளவு. அவர் இப்படி சந்தோஷமாக சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், சவுதி அரேபியாவுடைய சட்டத்தை நாங்கள் பின்பற்றினோம், அந்த நாட்டின் சட்டத்தை நாங்கள் மதித்தோம்.
என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இலங்கைக்கு வருகின்ற வெளியாட்கள், இலங்கையில் இருப்பவர்கள் இலங்கையின் சட்டத்தை கொஞ்சம் பின்பற்றினால் என்ன, இந்த ஆடையிலும் சரி என்று சொல்லிவிட்டு இப்படி பேசிக்கொண்டு வந்த அந்த சகோதரர் உடனடியாக அடுத்த கட்டத்திலே பேசுகிறார். இலங்கையிலே சிங்களவர்களுடைய ஆடையாக நேஷனல் அந்த வேட்டி இருப்பது போன்று, அந்த சிங்கள பெண்கள் அணிகின்ற ஆடைகளை போன்று மண்ணி விட்டு நீங்கள் அப்படி உடுத்தினால் என்ன, கொஞ்ச நாட்களுக்கு வெளியிலிருந்து வருபவர்கள் கொஞ்சம் உடுத்திவிட்டு போகட்டும், இங்கே இருப்பவர்கள் நீங்கள் உடுத்தினால் என்ன பிரச்சனை, இந்த நாட்டினுடைய தர்மத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்று அவர் ஒழுக்கமாக இருந்தாலும் நீங்கள் இதைத்தான் பின்பற்ற வேண்டும், நாட்டுக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவம் என்று சொல்லி போட்டு அவர் சொல்லுகிறார், இதனால் தான் எங்களுடைய ஜனாதிபதி சொன்னார், நாட்டை நேசிப்பவர்கள் நாட்டை நேசிக்காதவர்கள், நாட்டை நேசிப்பவர்கள் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான சமூகத்தை அப்படியே முற்றுமுழுதாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு வேற வேற செய்திகளை சொன்னார். அப்பொழுது அவரிடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டியதா போயிட்டு, அவர் கடைசியாக அவர் எங்களோடு கதைக்கின்ற பொழுது அவர் ஒரு டவுசரும் ஷர்ட்டும் தான் உடுத்தியிருந்தார். இது தேவையில்லாத விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இன்று சமூக களத்திலே இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனை. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இங்கே இந்த பிரச்சனை, இலங்கையில் இந்த பிரச்சனை ஓய்ந்து விட்டது என்று. இப்பொழுதுதான் நகரங்களிலே பிடித்த பிரச்சனை சின்ன சின்ன கிராமங்களிலே பிடித்துக் கொண்டு வருகிறது. இன்று முஸ்லிம்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். மீடியா வேண்டுமென்றால் பேப்பர் விற்கின்ற அந்த கலாச்சாரத்துக்காக வேண்டி மிக சூடான செய்திகளை சொல்லிவிட்டு ஓய்வாக இருக்கலாம். ஆனால் கிராமங்களிலே இப்ப பிடித்துக் கொண்டிருக்கிறது பிரச்சனை. அருமையான சகோதரர்களே, அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த சேட்டும் கழுத்தானும் அவர் உடுத்திக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் கேட்டது, கடைசியாக நீங்க எப்ப வேட்டி நேஷனல் உடுத்தினீங்க? கல்யாணத்துக்கு உடுத்தினா அதுக்கு பிறகு உடுத்தவே இல்லை, வாழ்க்கையில் ஒரு கதை உடுத்திக்கிறான். இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் உடுத்திய ஒரு கலாச்சாரத்தை, அந்த சமூகத்தின் சின்னத்தை முஸ்லீம் அல்லாத அவருடைய சமூகம் அல்லாதவர்களையும் பின்பற்ற சொல்கிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்தர்களுடைய விகிதாசார முறைப்படி எத்தனை வீதமானவர்கள் இன்று அந்த பௌத்த மக்களுடைய கணிசமான அந்த ஆடையை அணிகிறார்கள் என்று கேட்டால், முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை விட மிக குறை, அந்த வீதாசாரத்தை விட மிக குறைவாகத்தான் அவர்கள் நெசனட்டும் இதுவும் அணிகிறார்கள். அங்கே அந்த பஞ்சரையிலே போய் நாள் வந்தது என்று சொன்னால் கொஞ்சம் பேர் போய் அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த பூத்தட்டோட கொஞ்சம் வயதான பெண்கள் அல்லது சிறிய பிள்ளைகள் கொஞ்சம் தாதியா பாடசாலைக்கு போவது போன்று அவர்கள் போகிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அப்படி சொல்லிவிட்டு இந்த பிரச்சனை அப்படி இருக்கின்ற பொழுது அவர் மீண்டும் சொல்கிறார், ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, சவுதி அரேபியாவுக்கு நான் போனேன், அங்கே உள்ள மன்னர்களுடைய மனைவி உட்பட அவர்கள் ஃபர்தா தான் அணிந்திருந்தார்கள், முழுக்க அணிந்திருந்தார்கள் என்ற செய்திக்கு பிறகு முதலாக இலங்கையிலே நீங்கள் உங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களை நீங்கள் பௌத்தர்களுடைய ஆடையை போன்று, பௌத்த மதம் சொல்லுகின்றதை போன்று இந்த இலங்கையிலே சட்டத்தை கொண்டு வாருங்கள், சட்டத்தை கொண்டு வாருங்கள். அது நல்லதாக இருந்தால் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லிம்கள் அதை பின்பற்றுவார்கள். அதற்கு முதலாவதாக வட்டி கடைகளை முதலாவதாக மூடுங்கள், விபச்சார விடுதிகளை மூடுங்கள், மதுபான சாலைகளை மூடுங்கள், கேவலமான நடத்தை உள்ள அந்த அதாவது உடலை மசாஜ் பண்ணுகின்ற இடங்களை வைக்கின்ற விபச்சார விடுதிகளை மூடுங்கள். ஏர்போர்ட்டில் இருந்து கொழும்புக்கு போவதற்கும் இடையே இருக்கின்ற சகல விதமான பண்டிகை கடையில் இருந்து ஆட்டிறச்சி கடை, மாட்டிறச்சி கடை, கோழிக்கடை எல்லாத்தையும் மூடு. பௌத்தம் சொல்லுகின்றது மாதிரி இலங்கை நாட்டை உருவாக்கு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இலங்கை நாடு பௌத்த நாடாக ஆகுவதிலே முஸ்லிம்களுக்கு எந்த விதமான அதிருப்தியும் கிடையாது, இஸ்லாத்துக்கு எந்த பாதகமும் வராது. நாங்கள் சொல்லுகிறோம், இலங்கையில் உள்ள ஆளுகின்ற முஸ்லிம்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லுகிறோம், இந்த நாட்டை பௌத்த நாடாக நீ ஆக்கி. ஒளித்து மறைத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம், இந்த இலங்கை நாடு பௌத்த நாடாக, பௌத்த மதம் சொல்லுகின்ற சரியான கலாச்சாரப்படி சகல விதமான முறைப்படி வட்டி கடை இல்லாமல், வட்டி பௌத்த மதத்தில் கூடாது, விபச்சாரம் கூடாது, மதுபானம் கூடாது, தேவையற்ற பௌத்த மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்கள் இல்லாத வீடுகளுக்குள்ளே, கணவன் இல்லாத வீடுகளுக்குள்ளே வேறொரு ஆடவன் போகக்கூடாது என்று சொல்லுகிறது. செய்யாதை நாங்கள் சொல்லுகிறோம். கேட்கிறார், அப்படி சொன்னால் நாங்கள் செய்தால் நீங்கள் பின்பற்றீர்களாம். அவர் சொல்லி போட்டு கரண்ட புழுவா டிக்கா கமாறு, டிக்கா கமாறு இல்ல, சரியான கஷ்டம். டிக்கா கமாறுண்டா ஜனாதிபதி சொல்லி செய்ய சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். டிக்கா கமாறுண்டா செஞ்சிருப்பாங்க, பகத்தமாறு கரண்டபேக. அருமையான சகோதரர்களே, நாங்கள் கொத்தடிமைகள் கிடையாது. அன்று ஒரு சகோதரர் சொல்கிறார்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகின்ற பொழுது தவுர் குகையிலே ஒளித்திருந்தார் என்று. ஒளித்திருக்கவில்லை. கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளித்து விளையாடுகின்ற பரம்பரை கிடையாது. மக்கஸ ஸலாஸ லையால் 3 இரவுகள் அந்த தவுர் குகையிலே தங்கி இருந்தார்கள், ஒளியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிகின்ற பரம்பரை கிடையாது. 2 பேர் நாங்கள் இருக்கிறோம், 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறோம் சொன்ன ஒரு நபி ஒளித்திருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வீர பரம்பரைக்கும் வீர சொற்களுக்கும் யதார்த்தமான அறிவுடையவருக்கும் ஹக்கான ஒரு வீரம் உண்டு. ஒரு சமுதாயம் மக்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள் என்றால் அது முஸ்லிம்கள் தான். சீசனுக்கேற்ற மக்கள் கூட இருந்தால் சண்டியத்தினம் காட்டுகின்ற ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகங்கள் கிடையாது. 313 பேர் இருந்து 1000 பேர்களை ஆயுதபாணிகளாக இருந்தவர்களை சந்தித்த, நிராயுதபாணிகளாக சந்தித்த வீர பரம்பரை நாங்கள். எனவே අපි කරුණා කරලා ඉල්ලා සිටිනවා මේ රටේ බෞද්ධ රට වෙන්න කරන්න උත්සාහ කරන්න. ලංකාවේ මුස්ලිම් හැම කෙනාම මේකට තාවයෙන් දෙනවාன்னு சொல்லி விட்டு அந்த செய்தியை முடிக்க வேண்டியதா போய் யாரும் சொன்னார்கள், இவங்க செய்வாங்களா? செய்வோம். அப்படி செஞ்சு போட்டு அடுத்த பக்கம் திருப்பி பாருங்க. வட்டி இல்லை, ஹராமான தொழில் இல்லை, களவு பொய் இல்லை, மதுபானம் கிடையாது என்றெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா அடுத்த பக்கத்தை திருப்பிடிங்கன்னா அதுதான் இஸ்லாம். எங்களுக்கு லேசு தவா செய்ய, எங்களுக்கு லேசு, ஒரு கரைச்சலும் இல்ல. அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் முஸ்லிம்களால் தாவா செய்யப்படும். ஒரு காலம் வரும் முஸ்லிம் அல்லாதவர்களாலும் தாவா செய்யப்படும். அல்லாஹு ஆலம், அந்த காலம் இதுவாகவும் இருக்கலாம். எனவே அருமையான சகோதரர்களே, எங்களை பார்த்து குறை சொல்கின்ற அளவுக்கு இந்த ஃபத்வாவுடைய செய்திகளை சாராம்சத்தை நீங்கள் எப்படி புரிந்திருக்கிறீர்களோ தெரியாது. பெரிய கவலையாக இருக்கிறது. முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு நாங்கள் கருத்து ரீதியாக, குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக நாங்கள் கருத்துக்களை சொல்ல முனைகிறோம். பெரிய பெரிய மேடைகளை சந்திக்க நினைக்கிறோம். அடுத்த என்ன கட்டம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய மக்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாப்பான். ஒரே ஒரு நிபந்தனை, நானும் நீங்களும் ஹக்கானவர்களாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் யதார்த்தமாக ஹக்கானவர்களாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் யதார்த்தமாக அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லையா, மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நஸீர். அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களை பாதுகாப்பவர்கள் எங்களுக்கு உதவிக்கு ஒரு பொழுதும் கிடையாது என்பதை நானும் நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, நாங்கள் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக வேண்டி பெரிய அளவிலே பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நேரத்தோடு குத்பாவிலே சொன்னது மாதிரி நாங்கள் பிறகு பார்ப்போம், பிறகு செய்வோம் என்ற நிலைகள், சில விஷயங்கள் உலகாயுத விடயங்களாக இருந்தாலும், பிறகு வீடு கட்டுவோம், பிறகு வியாபாரம் செய்வோம், பிறகு வாகனம் எடுப்போம், பிறகு என்று செய்கின்ற பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் தேடுவது என்பது பிறகு என்று பார்ப்பது நியாயமாக இருந்தாலும், அது பிறகு என்பது இன்ஷா அல்லாஹ் அது தேடுவோம் என்றிருந்தாலும், உடனேயாக செய்ய வேண்டிய விடயம்தான் இத்திபால் குர்ஆன் வல் ஹதீஸ். குர்ஆனையும் ஹதீஸையும் உடனடியாக பின்பற்ற வேண்டும். பித்அத்துக்களை, குராஃபாத்துக்களை உடனடியாக நாங்கள் களைந்தாக வேண்டும். அருமையான சகோதரர்களே, நான் சும்மா பேசவில்லை. முஸ்லிம்களை பற்றி உண்டான சகல விதமான சொத்துக்கள், இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு சிட்டிலையும் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய கெப்பாசிட்டி, அவருடைய இருக்கக்கூடிய சகல விதமான பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் இன்று இந்த நாட்டின் தலைமை, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் தலைமை, இந்த நாட்டுடைய ராணுவ தலைமை, இந்த நாட்டுடைய சிவில் அல்லாத மற்ற தலைமைகள் கொத்தாக புள்ளி விவரத்தை எடுத்துக்கொண்டு கடந்த காலங்களிலும் சுமார் 10-30 வருடங்களாக நடந்து கொண்டிருந்த வடகிழக்கிலே இருந்த தமிழ் திராவிடிய சமூகத்துடன் இருந்த அந்த தமிழ் தேசியத்துடைய பிரச்சனைக்காக தமிழ் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை, அந்த நாட்டை அவர்களிடத்தில் பாதுகாப்பதற்காக வேண்டி சிங்கள மக்களுடைய இழந்த எண்ணிக்கை, இது இரண்டுக்கும் இடையில இன்சிடென்டாக நடந்த முஸ்லிம்கள் இழந்த அந்த எண்ணிக்கை, இவர்களுடைய எண்ணிக்கைக்கிலே வடகிழக்கிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இழந்த தமிழ் தீவிரவாதிகளுக்கும் நஷ்டஈடு கிடையாது, இறந்த சிங்களவர்களுக்கும் நஷ்டஈடு கிடையாது, உடனடியாக கிடையாது. ஆனால் அதற்காக வேண்டி போய் தற்செயலாக தொழிலுக்கு போயிருந்த ஒரு வாகனக்காரர், முஸ்லிம் ஒருவர் வாகனத்திலே ஒருவர் போயிருந்தால் சாமான ஏற்றிக் கொண்டு
அந்த பகுதிக்கு போயிருந்தால் அவர் உடனடியாக வந்து அந்த பகுதிக்கு வந்து முதலாக செய்வது போலீசில் என்ட்ரி போட்டு அவர் உடனடியாக தன்னுடைய இழப்புக்குண்டான நஷ்டஈட்டை கிளைம் பண்ணி எடுத்து விடுகிறார். இன்றுதான் இப்படித்தான் இலங்கையிலே முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்று புள்ளி விவரங்கள் வித்தியாசமான முறைகளிலே அலைமோதிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யார்? நாங்கள் என்னதான் கடந்த கால இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக முஸ்லிம் பெரியார்கள் பாடுபட்டார்கள், யுத்தம் செய்தார்கள், இழப்புகளை சந்தித்தார்கள் என்பது வரலாறோடு காகிதங்களோடு புத்தகங்களோடு இருந்தாலும் அதைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவைகள் அவர்களுக்கு இப்பொழுது கிடையாது. அவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை, நாங்கள் இரண்டு சமூகமும் செத்தோம், இவர்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது கூட தம்புளையில இந்த பள்ளிவாசல் பிரச்சனை வருவதற்கு மிக காரணம் இப்பொழுது இருக்கக்கூடிய 63 கடைகள் முஸ்லிம் கடைகள் இருக்கிறது. 63 கடைகளும் நல்ல பொருளாதாரம் உள்ள நல்ல வியாபாரம் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். இதனுடைய நாளாந்தம் வீக்கம் கூடுதலாக இருந்தது. அருமையான சகோதரர்களே, ஊவா மாகாணத்திலே தியத்தலாவை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே முஸ்லிம்களுக்கு இனிமேல் கடை கொடுக்க வேண்டாம் என்று மதார் முதலாளி என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அசீஸ் முதலாளி என்று சொல்லக்கூடிய பண்டாரவளையிலே கடைபெற்றிருப்பவருக்கும் உடனடியாக கடிதம் அனுப்பினார்கள். நீங்கள் இனிமேல் சிங்களவர்களுடைய கடைகளை வாங்க வேண்டாம் என்று. வாங்கினால் அது வெறுமனே நீங்கள் பணம் கொடுத்தது மட்டும்தான், நாங்கள் மீண்டும் அதை பறித்து எடுத்து அனுபவிக்க கொடுப்போம் என்று சொன்னார்கள். இதே போன்று அனுராதபுரத்துக்கும் மதராட்சிக்கும் இடையிலே இருக்கின்ற ரம்பாவை என்ற பகுதியிலே ஒரு ஹோட்டல் இருந்தது. உடனடியாக வந்து எவ்வளவு வேண்டும் என்றாலும் பணம் தருகிறோம், இதை எடுத்துவிட்டு போங்க என்று சொல்லி இருக்கக்கூடிய கலாச்சாரம் இலங்கையை பொறுத்தவரை பரவலாக இருக்கிறது. நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. நாங்கள் நினைத்துவிடக் கூடாது மீடியாக்கள் கொஞ்சம் ஓய்ந்து விட்டால் பிரச்சனை ஓய்ந்து விட்டது என்பது கருத்தல்ல. பிரச்சனை இருக்கிறது. பத்திரிகையில் பெருசாக்கினால் மட்டும் பிரச்சனை அல்ல, நாளாந்தம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஹக்கான மூமின்களாக இருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய நாளாந்தம் மீடியாக்களை பார்த்து அதில் அரசு சார்பாக அல்லது மற்றவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய சமூகத்தை கூட்டிக் கொண்டு போய் எங்களுடைய சமூகத்தை அவர்களிடத்துக்கு அழைத்து அவர்களுக்கு உண்டான இது மாதிரியான மிக தெளிவான புள்ளி விவரங்களை கொடுக்க வேண்டிய ஒரு பாரிய தேவை இருக்கிறது. பெரிய கவலையான விஷயம் அருமையான சகோதரர்களே, உங்களுடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த சபையிலே இருந்தார். ஒரு போலீஸ் ஒரு காவலர் சொல்லுகிறார், சமுர்த்தி உத்தியோகத்தர்களை அழைத்து அவர்களுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட ஒரு கமாண்ட் என்னென்று சொன்னால், நீங்கள் சிங்கள மக்களை எல்லோரையும் ஒன்று சேருங்கள், சமுர்த்தி மக்கள் உதவி பெறுகின்ற அத்தனை மக்களையும் அழைத்து முஸ்லிம்களுடைய கடைகளுக்கு போய் சாமான் வாங்க வேண்டாம் என்பதை வெறுமனே பத்திரிகையில் மாத்திரம் வெளியே மாத்திரம் சொல்லவில்லை, அப்படியே ஒவ்வொரு வீடு வீடாக போய் சொல்லும்படி இந்த பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அல்லாஹ் நாடினான் இந்த முறை நடந்த வியாபாரத்தையும் விட அல்லாஹ்வுடைய கிருபையினால் மற்ற பகுதிகளிலே இந்த வசனத்தை கேட்டுவிட்டு இப்படியான ஒரு அசிங்கமான ஒரு சமூகத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை எங்களுடையவர்கள் சொல்லி இருக்கிறார்களே என்று சொல்லி நிதானமுள்ள சிந்தனை உள்ள நல்ல எண்ணம் கொண்ட அத்தனை நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களுடைய கடைகள் போய்த்தான் சாமான் வாங்கினார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் அனுராதபுரம், புலனறுவை, கந்தனாய் மற்ற பகுதிகளிலே கண்டி உட்பட இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சிங்களவருடன் வியாபாரம் பண்ணக்கூடிய பகுதியில் வந்து சொல்லிவிட்டு போகிறார்கள், எங்களுக்கு இப்படி சொன்னார்கள், ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் 5 ரூபாய் 10 ரூபாய் உங்களிடத்தில் பொருளை குறைத்து வாங்குவதற்காக வேண்டி இதை சொல்லவில்லை, நாங்கள் சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம், எங்களுக்கு இப்படி சொன்னார்கள். பெசன் பக்கை பொறுத்தவரையே அந்த முதலாளி கூட சொல்லிவிட்டார், நீங்க அதை பற்றி ஒன்று அழுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. நாங்கள் அங்கே கடை திறந்தது, அங்கே வியாபாரம் செய்தது, வருடத்துக்கு எனக்கு இத்தனை ரூபாய் லாபம். அங்கே லாபம் முழுக்க சிங்கள மக்கள் தான் அங்கே கொள்வனவு செய்தார்கள். அங்கே சிங்கள ஒரு வியாபாரி கடை, இந்த கடைக்கு நான் திறந்த பிறகு அங்கே வேற ஒருவர் பெரிய ஒரு கடை திறக்காமல் இருந்தார். நான் அதை செய்யாமல் இருந்திருந்தால் அவர் அதை செய்திருப்பார். எனவே நான் அதை செய்திருக்கிறேன், அதில் எனக்கு கணிசமான லாபம் கிடைத்திருக்கிறது, உடைத்ததுக்கு உண்டான நஷ்டம் கிடைக்கும், நீங்கள் ஒன்றும் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. ஆனால் வேறு பகுதிகளிலே இது போன்ற நடவடிக்கைகள் நடக்காமல் இருப்பதற்கு உண்டான ஆலோசனைகளை நாங்கள் செய்வோம். வியாபார ரீதியாக சமூக ரீதியாக இப்படி முட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு வேறொரு தோரணையில் நாங்கள் அணுகிக் கொள்வோம் என்றெல்லாம் மிக ஆழமாக தெளிவாக முஸ்லிம்கள் இன்று ஆலோசனையின் அடிப்படையில் மிக கவனமாக மற்றவர்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எவை எப்படி இருந்தாலும் நாங்கள் ஹக்கான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், நிதானமான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். எளிய வாழ்க்கை, இலகுவான சிம்பிளான வாழ்க்கை வாழ ஆசைப்பட வேண்டும். அருமையான சகோதரர்களே, நாங்கள் இவர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
முஸ்லிம்கள் செல்வந்தர்கள் என்று காட்டிக்கொள்வதை போன்று பெரிய பெரிய ஹோட்டல்களிலே போய் கல்யாணம் எடுக்கிறார்கள். பெரிய பெரிய ஹோட்டல்களிலே, பெரிய பெரிய மாளிகைகளிலே, அந்த 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீங்கள் வைக்கின்ற அந்த வழிமாக்களுக்கு அன்னன்னைக்கு கூலி வேலை செய்கின்ற உங்களுடைய வீட்டு ஊரிலே இருக்கின்ற ஒரு நாட்டாமியை அழைத்திருக்கிறீர்களா? பிரிவில் ஓடக்கூடிய ஒருவரை கூப்பிட்டிருக்கிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா வீடுகளுக்கு எந்த இடத்திலே ஏழைகள் பகிஷ்கரிக்கப்படுகிறார்களோ அதற்கு அது சுண்ணாவே கிடையாது, மோசமான ஒரு வலிமா என்று சொல்லி இருக்கிறார்களே. அருமையான சகோதரர்களே, இன்று எங்களுடைய முஸ்லிம்கள் தங்களுடைய செல்வந்த செருக்கை காட்டுவதற்காக வேண்டி பெரிய பெரிய இடங்களை அவர்கள் எடுத்துக் கொண்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகின்ற காட்சியை குடிசையாக இருந்தாலும் சின்ன இடமாக இருந்தாலும் உங்களுடைய ஊர்களிலே மிக தெருவிலே இருந்து ஒரு ரோட்டிலே இருந்து சாப்பிட்டாலும் ஏழைகளும் சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நானும் நீங்கள் உருவாக்க வேண்டும். சமூக ரீதியான விடயங்களிலே தயவு செய்து நாங்கள் எங்களை பார்க்க வேண்டும். இது யாராவது வந்து ஒரு கல்யாண காடை வந்து கொண்டு வந்தால் மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வாரேன் என்று சொல்லாமல் நீங்கள் எடுத்துவிட்டு ஏன் இப்படி செய்கிறீர்கள்? 10 பேர் கொண்டு வர காடுக்கு நீங்க இப்படி சொல்லி பாருங்கள், கொண்டு காடு தருவார்களா என்று. இப்படி செய்கின்ற இந்த அநியாயத்தை நீங்கள் குறைத்து இந்த காதடிக்கிற காசுக்கு 2 பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பென்சில் பேனையை வாங்கி கொடுங்கள், ஒரு அலிரபரை வாங்கி கொடுங்கள், ஒரு கொப்பியை வாங்கி கொடுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு சதக்கா கூலியை தருவானே என்று பல பேர் கடிந்து பேசி இருந்தால் இந்த காட் கொடுத்து கலாச்சாரம் செய்து சீதனம் கொடுத்து பெரிய பெரிய மாளிகைகளே செல்வந்தர்களை மாற்றிலும் திருப்திப்படுத்தக்கூடிய அந்த திருமணங்களும் செலவீனங்களும் நடக்காது என்பதை அருமையான சகோதரர்களை நாங்கள் சொல்ல முடியும். எனவே சென்ற காலம் சென்று விட்டது. எங்கிருக்கக்கூடிய கொஞ்ச காலத்திலே எங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் இனம் காண வேண்டும். நானும் நீங்களும் ஹக்கான முஸ்லிம்களாகவே இருந்து அவைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்பதோடு தயவு செய்து அல்லாஹ்வுக்காக ஜும்மாவுக்கு கொஞ்சம் நேர காலத்துடன் வாருங்கள். அதிகமானவர்கள் அருமையான சகோதரர்களே, வளமையானவர்கள் முன்னுக்கு வந்து சில இளைஞர்களிடத்தில் நாங்கள் கேட்டால் போன முறை ஜும்மாவுக்கு எங்க இருந்தீங்க? போன முறை என்ன மாதிரி வளமையான வெளியேதான் இப்பவும் நிற்கிறார்கள். இன்னும் இடம் இருக்குது, மேலேயும் இடம் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, வளமையாக வெளியே என்பதை விட்டுவிடுங்கள். வளமையாக ஒரு சில பேர் இருப்பார்கள், அவர்கள் எழுதி கொடுத்ததை போட்டு இருப்பார்கள். அருமையான சகோதரர்களை, அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மையை நாடி வருவார்கள். சில இடங்களுக்கு போய் பார்த்திருக்கிறோம், 11 மணி 11 காலுக்குள்ளே துடிப்பான இளைஞர்கள் நிறைந்த தாடியுடன் நிறைந்த தாடியோடு நல்ல உடல் பலம் கொண்ட நல்ல பொருளாதாரம் நிறைந்தவர்கள் வாகனங்களை கொண்டே அடித்துவிட்டு நேர காலத்துடன் வந்து முன்சப்புகளை நிறைத்துக் கொண்டு சுண்ணாக்களையும் சலவாத்துக்களையும் குர்ஆனையும் இபாதத்துகளையும் செய்துவிட்டு இமாம் குத்பா ஓதுகின்ற பொழுது பள்ளிக்குள் இருந்து கேட்கின்ற இளைஞர்களை வேறு இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களை, அதனால ஒன்றும் நஷ்டமாகிறது இல்லை, கோடிக்கணக்கான இழப்பு வாரதில்லை. தாய் தகப்பன் பிள்ளைகளை நேர காலத்துடன் பள்ளிகளுக்கு ஜும்மாவுக்கு போங்க, ஏனைய தொழுகைகளுக்கு போக என்று அவர்களை அனுப்பிவிட வேண்டும். இந்த தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே முதலாளிகள் இருந்தால் அருமையான சகோதரர்களே, முதலாளி 11 மணிக்கு 12 மணிக்கு வேலைக்காரர் வந்து இந்த பள்ளி போவான்னு கேட்டா கொஞ்சம் இருங்க, இன்னும் பாங்க சொல்லல, சின்ன வேலைக்கு முடிச்சிட்டு போங்க, இந்த வியாபாரத்தை முடிச்சிட்டு போங்க, அந்த வியாபாரத்தை முடிச்சிட்டு போங்க என்று சொல்லாமல் இன்று ஜும்மா நாங்கள் நேர காலத்துடன் போய் இபாதத்துக்களை செய்துவிட்டு அந்த கொத்துபா பிரசங்களை கேட்போம். இளைஞர்களை நீங்கள் போய் முன்னுக்கு போய் இருந்து இந்த கொத்துபாக்களை கேளுங்கள் என்று கேட்கக்கூடிய அமைப்புக்கு இந்த கலாச்சாரங்கள் உருவாக வேண்டும். இதுக்கெல்லாம் வெட்கப்பட தேவையில்லை. எங்களோட பார்வையில் இது ஒரு சாதாரண மேட்டர், இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எமது சமூகத்தில் சரிந்துவிட்ட ஒரு செய்தி. எது நானும் நீங்களும் சாதாரணம் என்று நினைக்கிறோமோ அவைகளெல்லாம் சீர்தூக்க வேண்டிய விஷயங்கள். எனவே அருமையான சகோதரர்களை, நேர காலத்தில் ஜும்மாவுக்கு வந்து இபாதத்துக்கள் செய்து எங்களுடைய வாழ்வு சீராக்கப்படுவதற்கு நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே மிக பணிவாக இரவு நேர தொழுகைகளிலே கேட்டு எங்களுடைய வாழ்வை சீராக்கிக் கொள்வோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.